கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, இந்த பாருங்க ஊஞ்ச மரத்தை எவ்வளோ வெறுமையா இருக்கு. இதே மாதிரிதான் அன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல வெறுமையா பாத்திரமா இருக்கும். அன்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, இந்த வேப்பம் பூவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெடிசன் தான், நாட்டு மருந்து அவ்வளோ அதில் இருக்குது. வேப்பம் பூவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஜா பூ இருக்குது. ரோஜா பூவுக்கு முள்கள் இருக்கும், ரோஜா பூ வாசமாக இருக்கும். மல்லிகைப்பூ இருக்கும், கனகாம்பர பூ இருக்கும். இப்படி பூக்கள் நிறைய பூக்கள் இருக்குது. ஊட்டி எல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட பூக்கள் பார்க்கலாம். ஆனால் வேதாகமத்திலிருந்து ஒரு 3 பூ பார்க்க போகிறோம். முதல் பூ பார்த்தீங்கன்னா லூக்கா 5வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையோ மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதற்காக வந்திருக்கிறானா, மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, மனமேட்டிவில மனம் திரும்பு, தீங்கு எண்ணத்திலிருந்து மனம் திரும்பு, மனம் திரும்பு. அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன அழைக்க வந்திருக்கிறார் நம்மளையும் உங்களையும். அடுத்து மட்டும் இல்லை, மனம் திரும்பு. ரோமர் 5:5 சொல்லுகிறது, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம், தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. மனம் திரும்பு ஒரு பூ, தேவ அன்பு ஒரு பூ. அடுத்ததாக கடைசியாக ஒரு பூ இருக்கு. சங்கீதம் 49வது சங்கீதம் 9வது சொல்றது, அவர்கள் ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையா இருக்குது, அது ஒருபோதும் முடியாது. அவர்கள் ஆத்துமா மீட்பு, தேவ அன்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பும் போது தேவ அன்பு பெற்றுக்கொள்ள முடியும். தேவ அன்பு வரும் பொழுது ஆத்துமா மீட்பு, ஆத்துமாக்களுக்கு அழுது ஜெபிக்க முடியும். தகப்பனே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துறோம். நீங்க காத்துக்கொள்வீராக. அப்ப மனம் திரும்ப உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவ அன்பு ஊற்றப்பட்ட இருதயத்துல ஆத்துமா மீட்பு தரப்படுவதற்காக சோத்திரம். நீதிமொழி 11:30 படி ஆண்டவரே, ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற ஞானம் முன்னெண்டு வார்த்தைப்படி ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே 34:9 படி ஞானத்தின் ஆவியை கொடுத்து என் தேவனை செயல்பட போறதுக்காக நன்றி செலுத்துறோம். காத்துக்கொள்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.